சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா நியூசிலாந்து மோதும் ஃபைனல் போட்டியில் வெற்றி பெறப்போவது யார்? இந்த இரண்டு அணிகளில் கோப்பையை கைப்பற்றப் போவது யார்? பிரபல ஜோதிடர் வெளியிட்ட அதிர்ச்சி கணிப்பு. அதாவது கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி இப்போது வரை நடந்து வந்த மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. 8 அணிகள் பங்கு பெற்ற இந்த தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து லீக் சுற்றுகளில் இருந்து அரையிறுதிக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய 4 அணிகள் முன்னேறியது. அதன் பிறகு அரையிறுதியில் இந்தியா, ஆஸ்திரேலியா மோதிய போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணியும், மற்றொரு அரையிறுதி போட்டியில் நேற்றைய தினம் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. இதனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறது. மேலும் இந்த இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று பார்த்தால், இதுவரை உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி என சொல்லப்படும் ஐசிசி தொடர்களில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் போன்றவற்றில் இந்தியா, நியூசிலாந்து மோதிய போட்டிகளில் அதிக முறை நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்று இருக்கிறது. என்னதான் இந்திய அணி இந்த தொடரில் விளையாடியது போல இதற்கு முன்பு எத்தனையோ ஐசிசி தொடர்களின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பாக விளையாடி வந்தாலும் நியூசிலாந்து அணியிடம் மட்டும் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் போன்றவற்றில் எளிதாக தோற்றுவிடும். அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் இந்திய அணிக்கு பல வருடங்களாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற ஐசிசி தொடர்களில் லீக் சுற்றுகளில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்திவிடும். இந்த தொடரில் கூட லீக் சுற்றில் நியூசிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இந்திய அணி. எனவே இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணி தோல்வி அடைவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக புள்ளி விபரங்கள் கூறுகிறது. இந்த நிலையில் பிரபல ஜோதிடர்களின் கணிப்புப்படி இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்த்தால், குறிப்பாக இந்த இரு அணி கேப்டன்களின் பெயர், ராசியை வைத்து பிரபல ஜோதிடர்கள் பலரும் கணித்து உள்ளனர். அதன்படி இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்திய அணிக்கு அதிர்ஷ்டமான கிழமையாகும். அதே போல இந்த போட்டி நடைபெறும் 9ஆம் தேதி என்பதும் இந்திய அணிக்கு அதிர்ஷ்டமான தேதியாகும். அதாவது 9 என்ற எண் இந்திய அணிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணாகும். அதே சமயம் நியூசிலாந்து அணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆனால் தேதியின் அடிப்படையில் பார்த்தால் 9ஆம் தேதி என்பது நியூசிலாந்து அணிக்கு சனி திசையை கொண்டுள்ளது. எனவே இந்த ஒரு இடத்தில்தான் ஜோதிட கணிப்பின்படி நியூசிலாந்து அணியை விட இந்திய அணி உயர்ந்து நிற்கிறது. ஆக இந்த ஒரு விஷயம்தான் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்துவதற்கு சாதகமாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து உள்ளனர். எனவே இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.